Yeah, I meant to read all the 108 wish list. Two of you have sent, right? I wish to hear it from you. Who have shared? One was Lavanya. I only opened it and I couldn't read it. And Vidya and Padmashri. Can you talk about it? Can you open it and just read some of it and let's discuss, because that will give others also an idea about what all can be written. Vidya is here. Hello. Fine. Hello. Yeah. 108 wishes எழுதுறப்போ இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் 20-25ல ஃபர்ஸ்ட் கடகடன்னு எழுதிட்டேங்க. அப்புறமா ஐ வாஸ் ஜஸ்ட் கீப்பிங் ஆன் திங்கிங் வேற என்ன விஷ் எனக்கு டக்குன்னு நிறைய ஞாபகம் வரல. ரொம்ப நேரம் யோசிச்சு அப்புறமா தான் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் 108. அண்ட் விஷஸ்லயே பார்த்தா ஒரு சில விஷயம் இன்னொரு சில ஐ மீன் ஒரு ஒரு இதுவும் இன்னொரு இதுவும் கான்ட்ராடிக்டரியா இருக்குங்க. ஒரு இது வந்து நல்லா போய் நிறைய சாப்பிடணும்ன்ற மாதிரி விஷயம் இருக்கும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இல்ல நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் விஷஸுமே இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் ரியலைஸ் பண்ணேன். 108 விஷயம் எழுதுறப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணேன். You want to read couple of it? Couple of it. Some the random ones, whatever you want to read out. Can you read out? Read out. ஸோ நான் I had written ஒரு விஷயம். ரொம்ப நாளா எனக்கு ஐ லவ் என்ஜாய் பேக்கிங் மை ஓன் ரெசிபிஸ், பட் ஐ டோன்ட் நோ, பட் தட் வாஸ் மை ட்ரீம் லிஸ்ட் விஷ் லிஸ்ட். ஸோ ஐ ஷுட் பேக் மை ஓன் ரெசிபி. அப்புறம் இந்த நூடுல்ஸ் பாஸ்தாலாம் ஐ ஷுட் மேக் இட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். அதெல்லாம் இட் வாஸ் இன் மை விஷ் லிஸ்ட். தென் waking up early consistently. அப்புறம் சில விஷ் லைக் revisiting the history of temples அந்த மாதிரி எல்லாம், revisiting the olden days, அதெல்லாம் one of my wish. And I love enjoy driving Benz car. அப்புறம் பெரிய ரங்கோலி எல்லாம் போடணும்ட்டு விஷ். இன்னொன்னு ஒன் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கணும்ட்டு வைகுண்ட ஏகாதசிக்குலாம் ஃப்ரம் மார்னிங் டு தி நெக்ஸ்ட் டே. ஸோ 3-4 times I tried, but I couldn't keep it consistently. ஒரு ஒன் ஃபுல் டே I was not able to fast. ஸோ அந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு சைட் இருக்கு. அப்புறம் சிஎஸ்கே மேட்ச் டோர்னமெண்ட் ஸ்டேடியம்ல இருந்து போய் பார்க்கணும். அண்ட் surprises, if someone throws a surprise, that would be very interesting அந்த மாதிரி. So I've written all those things. What is that surprise? You want to give surprises? Someone throws a surprise, so being surprised at that moment, அதெல்லாம் wish listல இருக்கிற மாதிரி போட்டிருந்தேங்க. And meeting CWC set members, அப்புறம் பிரியங்கா இவங்கெல்லாம் எழுதியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவி விக்ரம் 2 வந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவி. நிறைய I don't want to wear saree, but still everyday saree கட்டிட்டு போகணும்ன்றது, that is all one of my wish. And being back in my school days, one of அந்த recreating school days, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க வித்யா. நிஜமா நல்லா இருக்கு. இதான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூக்கா. You put lot of effort, I know. It's not very easy to just, but then after a while it would have just flowed like anything. illa oru suddenly it will flow. And now this is not it. Maybe in one more week you might realize more wishes. True. Keep adding to it. Actually 108 wish எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 hours கழிச்சு, ஓ திஸ் இஸ் ஆல்சோ இன் மை விஷ் லிஸ்ட் இல்ல, அப்புறம் எனக்கு ஸ்டேக் அவுட் ஆச்சு.
ஷூர் ஷூர் பேசலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. தேங்க்யூக்கா. பிரியங்கா, சாரி, பத்மஸ்ரீ, எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 40 விஷ் எழுதுறப்போ டக்குன்னு எழுதிட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. அப்புறம் திருப்பி ஒரு 60 வந்ததுக்கு அப்புறம் அதான் அந்த 108 எழுது கட 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 கடன்னு எழுதிட்டேன். அப்புறம் அதான் அதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரியும் இருந்தது. நான் நிறைய எனக்கு இந்த காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப நிறைய ட்ரை பண்ணுவேன். 2 நாள் எழுந்திருப்பேன், திருப்பி எந்திரிக்க மாட்டேன். ஸோ அந்த மார்னிங் ரொட்டீனே ஒரு 6-7 விஷயம் எழுதியிருப்பேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜேர்னல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கிராட்டிடியூட் சொல்லணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கைண்டா இருக்கணும், யார்கிட்டனாலும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் வியூஸ் இருக்கக்கூடாது. என்னைய நிறைய மாத்திக்கிற மாதிரி விஷஸ் அதுல நிறைய இருக்கு. நான் ஹெல்த்தியா சாப்பிடணும். அப்புறம் குக்கிங் ரீசெண்டா, முன்னாடி எனக்கு குக்கிங்கே பிடிக்காது. இப்போ கொஞ்சம் ஐ என்ஜாய் டூயிங் இட். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ட்டு ஆசை இருக்கு. இந்த சாத்விக் மூமெண்ட்லாம் ஒரு ஃபுட் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 டிஷ்லாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் உங்களோடதுல கூட இந்த பாயாசம் ஒரு ரெசிபி பார்த்து வச்சிருக்கேன், பாதாம் பிசினி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் லைக் நியூ டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும். ஒரு அவன் வாங்கணும். அப்புறம் ரெயின்ல நனையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நாள் ஆச்சு நனைஞ்சு. காலேஜ் படிக்கும் போதும் அப்போ நனைஞ்சது. அதுக்கப்புறம் நனையவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் நேச்சர் கூட கனெக்டட் பிளேசஸ் நிறைய போகணும், பார்க்கணும். அப்புறம் டெம்பிள்ஸ் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெம்பிள்ஸ், என்னென்ன டெம்பிள்ஸ்லாம் என்னோட விஷ் லிஸ்ட்ல இருக்கோ அதை எழுதியிருந்தேன். இப்போ அவ்வளவுதான் ஞாபகம் இருக்குங்க. Very nice, very nice. Definitely, it's a lot of effort, whatever you have put in. Lavanya, you are the first one to complete it. And everyone, மோட்டிவேட்டர் என்னடா? அவங்கதான் மோட்டிவேட் பண்ணாங்க எழுதுறதுக்கு. Lavanya did it, right? குட் மார்னிங். Good morning, Lavanya. நான் ஒரு 40 எழுதுறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு அட்ரஸ் நான் என்னென்னலாம் விஷ் வச்சிருந்தேன்னு. அதுக்கு மேல இட் சோ டிஃபிகல்ட். இன்னொன்னும் தேடி தேடி தினமும் ஒரு 5 விஷஸ் இல்லைன்னா ஒரு 10 விஷஸ் ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா நான் முடிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வெளியில சொல்ல முடியாததெல்லாம் இருந்திருக்கும் இத்தனை நாள். அது சும்மா அதெல்லாம் கூட நம்மளால அட்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு. ஆனா இது முடிக்கிற வரைக்கும் தாட்ஃபுல்லா இதுலதான் இருந்துச்சு. நமக்கு வேற என்ன பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும்னு நம்மளோட செல்ஃபே நம்மள கேக்குற மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்ல. எனக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குற மாதிரி ஒரு சான்ஸ் வரல. பட் அத எழுதுற ஒரு 1 வீக் தாட் எல்லாம் இதுலதான் இருக்கு. எனக்கு என்ன வேற என்ன பிடிக்கும், வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன் நானு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. எழுதும்போது நான் நிறைய விஷயம் ரொம்ப திங்க் பண்ணி எழுதினேன். ஒன்னும் அதெல்லாம் ரொம்ப நாளா இந்த எர்த் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்தா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் அங்க டிரைவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் எழுதியிருந்தேன். அப்புறம் டிராவல் ரொம்ப ஆக்சுவலா நான் போனது கிடையாது நிறைய இடம். ஸோ அதனால அந்த நிறைய டிராவல் டைமென்ஷன்ஸ் இந்த கைலாஷ் மானசரோவர் போகணும். அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எழுதியிருந்தேன் அதுல. அப்புறம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ நீங்க சின்ன இதுல இருந்து என்ன கிரேசி திங்ஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் எழுதலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால ரெண்டுமே யோசிச்சு நான் எழுதிருந்தேன் ஆக்சுவலா. அப்புறம் இந்த காஷ்மீர்ல போய் போட் ஹவுஸ்ல எல்லாம் ஸ்டே பண்ணிருக்கணும். அப்புறம் ஒரு அப்புறம் எனக்கு யாராவது சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும், அதெல்லாம் எழுதிருந்தேன். அதெல்லாம் எழுதிருந்தேன். தேங்க்யூ ஆக்சுவலா.
ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயமும் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது எனக்கு. நான் வந்து உங்களோடது படிக்க நிறைய நான் உங்களோடதுல இருந்து காப்பி பண்ணி எழுத போறேன். தேங்க்யூ. சூப்பரா இருக்கீங்க. கூட வந்து ஸ்பிரிச்சுவல் டாக் பண்ணி ரஜினி கூட ஃப்ரெண்ட் நானு நினைச்சு கூட பார்க்கல. நான் அவ்வளோ கிரேசி ஃபேன், ரஜினி ஃபேன். ஆனா ரஜினியோட நீங்க கரெக்டா ரஜினியோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஒரு அவங்க கூட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்கணும், சேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை அட்ரஸ் பண்றதுக்கு இங்க ஒரு சான்சஸ் கிடைச்சது எனக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த தோனி அப்புறம் கிரிக்கெட் அப்புறம் அஜித் இவங்களெல்லாம் பத்தி கேட்கும்போது நல்ல பர்சனாலிட்டியோட இருக்காங்க இல்லையா, கேரக்டர்ஸ். அதனால அவங்க கூட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், நிறைய விஷயம் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இங்க எழுதிருந்தேன் நானு. ஒன்னும் நிஜமாலுமே ஒன்னும் சும்மா அங்க ஒண்ணு எழுதணுங்கிறதுக்காக இல்லாம நீங்க ரொம்ப யோசிச்சு எழுதிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமா ஆமா, நான் வந்து ரொம்ப யோசிச்சுதான் எழுதிருக்கேன். இருக்கும்ல, ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணும், நீட்டா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணும், நல்லா ப்ரெசன்டபிளா இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பட் இத்தனையும் எங்க வச்சிருந்தீங்க? எத்தனையும் இத்தனை நாள். So nice. I want to take time and sit and read each one of it. சூப்பரா இருக்கீங்க. யோசிக்க முடியாததெல்லாம் நிறைய போய் யோசிச்சு இருக்கீங்க. அப்புறம் நான் வந்து வயசாக ஆக எனக்கு பல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நான் நிறைய சாப்பிட முடியும் வயசான காலத்துலயும். சோ அதே மாதிரி டேஸ் ஆக ஆக இன்னும் யங்கரா தெரியணும், ஹெல்த்தியா இருக்கணும், அதெல்லாம் எழுதிருந்தேன்னு நினைக்கிறேன். வயசா ஸோ அப்பதான் நிறைய ஊர் டிராவல் பண்ண முடியும், அதனால ட்ரெக்கிங்லாம் போகணும் அப்படின்னு எழுதிருந்தேன். So I was happy when I was writing. That day you were writing, huh? என்ன சொன்னீங்க? So I was happy when I was writing. நானே எழுதி முடிச்சிட்டு நானே படிச்சேன் ஒரு தடவை ஆக்சுவலா. All of you to read all the three lists. What Lavanya, Padma and Vidya have shared. Read each one of it. எல்லாத்தையும் படிங்க. கண்டிப்பா you will be inspired to write this 108. Please complete it this week. And I really loved all the three lists. I'll also take some time to read all of it. Okay, so definitely எல்லாரும் எழுதுங்க. I'm still not able to come out of that 108 list now. ரொம்ப ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க. இத்தனை நாள் எங்க இதெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தீங்க? எவ்வளோ யோசிச்சு எழுதுனீங்கல்ல. இப்போ எழுதி முடிச்சவங்களுக்கு இந்த வாரம் என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து 3 விஷ் எடுத்து start working on 3 wishes or pick the ones that you can complete in 1 week. ஏதாவது சின்னதா இருக்கும்ல, லைக் ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினைச்சா ஒரு ரெசிபி பண்ணி பாருங்க. வாட் எவர் இட் இஸ். டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா கால் த டிரைவிங் ஆஃபீஸ், புக் அன் அப்பாயின்மெண்ட், என்கொயர் அபவுட் த ஃபீஸ், என்கொயர் அபவுட் த டியூரேஷன் இட் வில் டேக் டு கெட் த லைசன்ஸ். அந்த மாதிரி ஈவன் இஃப் யூ என்கொயர் ஃபார் ஒன், மேக் தட் ஒன் ஸ்டெப் ஃபார் தட் விஷ். ஒரு ஸ்டெப் இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. வித்யா சொல்லியிருந்தீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்னு. ஃபாஸ்டிங் வந்து இப்போ 1 நாள் 2 நாள் அட் டைம் இருக்க முடியலன்னா ஸ்டார்ட் வித் half day ஃபாஸ்டிங். half day ஃபாஸ்டிங் இருந்து மதியம் சாப்பிடுங்க. இல்லைன்னா ட்ரை ஃபார் அ tender coconut fasting. Drink tender coconut as long as possible and then extend that half day fasting.
Just make see, each of this you can break it into tiny pieces and then start making that one step. So pick 3 of it and start working. Okay, either you can complete it and put a tick off, or if you want one more week, take 2 weeks and try to close at least three wishes. Pick any 3, okay, for whoever has written it. But for all others, definitely read this and write yours. And I really wish to read each one of yours and make my bigger list. என்னோட எடுத்து பழைய ஒரு 108 ஒரு ஒன் ஆஃப் த ட்ரையலை நானும் எழுதியிருந்தேன். அதை தேடி பார்க்குறேன், முடிஞ்சா அனுப்புகிறேன், இல்லைன்னா ஐ வில் ஆல்சோ சென்ட் அ நியூ லிஸ்ட். பட் when you have this list ready in your hand, do you want to waste your time doing anything else? This is the only thing that you should be doing, because as I always tell, you are the most important person in the world. Now you have the 108 wish list in you. You have all the time in the world. You have everything else what you want. You know what you want in finance, relationship. அந்த மாதிரியும் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இந்த மாதிரியும் ஒரு 108 wish list இருக்கு. டெய்லி எடுத்து வச்சு நீங்க ஒரு ஆபீஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களை, அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கையில கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்ணா போதும்னு உங்க கையில கொடுக்குறாங்க. காலையில நைட் வரைக்கும் your 24 hours, all your energy is actually spent on this list. This is the project. The project is this 108 wish list and you have to fulfill it. இத பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா will you have time for that small talks or negative thoughts or அந்த ஸ்பைரலுக்குள்ள போறதுக்கே சான்ஸே இல்லை. பிகாஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு தலைக்கு மேல ஒரு வேலை இருக்கு, எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்க, நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு மைண்ட் போகும் மொழிய வேற எதுவுமே பண்றதுக்கு சான்ஸே இல்லை. இது தெரியாம தான் see, almost I can clearly tell you 90% of the problems happens because people don't know what they want. அதனால நம்ம போய் இப்போ மூவி பார்க்கறது தப்புன்னு சொல்லல, மூவி பார்க்கலாம், பட் we are doing it as a distraction. மூவி பார்க்கறதோ சோஷியல் மீடியால போறதோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். நீங்க எழுதிருக்கிற 108 பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட்காக எடுத்து நீங்க சோஷியல் மீடியால ரிசர்ச் பண்றீங்கன்னா வெரி குட். லைக் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ் வித் குட் இன்டீரியர், அதுக்காக நீங்க சோஷியல் மீடியால போய் நிறைய இன்டீரியர் பிக்சர்ஸ் சர்ச் பண்ணி அதை சேவ் பண்ணி அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பிபிடில ஒரு டாக்குமெண்ட்ல போட்டு அதை சேவ் பண்றோம். அதுக்காக நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம்னா ஃபைன். நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம், டான்ஸ் ஆடுறவங்க என்னென்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்சஸ் பண்றாங்க, அது எப்படி ரீச் ஆகுது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க, எப்படி ரீல்ஸ் பண்றாங்க. ஐ டூ தட் ஃபார் த குக்கிங் வீடியோஸ். I'll follow somebody whom I really like. Now, Sue paints on plates and write it there. I love her page. அவங்களோட பேஜை பார்க்கறதே எனக்கு பயங்கர ஒரு மெடிடேட்டிவா இருக்கும். எப்படி she is plating, how she is cooking, how she is presenting it so clean. அதை நான் வாட்ச் பண்ணி I keep inspiring myself and I keep learning. அந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். மூவி பார்த்தாலுமே ஒரு மூவி பார்த்து முடிக்கிறப்போ அந்த மூவில இருந்து என்னெல்லாம் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன், என்ன பிடிச்சிருந்தது, அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா, இடம் பிடிச்சிருந்ததா, lighting பிடிச்சிருந்ததா, whatever, something you might have liked, right? So there should be something out of it which connects to your 108 wish list. 108 wish list is a huge gift for you. At least I would say from Trio program, this you take it as a gift. இதை உங்களால எழுத முடிஞ்சது. I'm so happy for the efforts Vidya, Padma and Lavanya has done, because this is really quite an effort. இது வந்து கண்டிப்பா ரொம்ப ஈஸி கிடையாது. It just shows that you are so committed and முடிச்சு உட்கார்ந்து முழு மூச்சா முடிச்சிருக்கீங்க. I'm really heartily appreciating all of you. பட் நினைச்சு பாருங்க, எங்க இருந்துச்சு இத்தனை நாள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து தோண்டி எடுக்க வேண்டியிருந்துச்சுல்ல. So now you have this itself is a great interest. And as Vidya was telling, there will be contradicting wishes. ஒன்னு நான் போய் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும், ஒன்னு I should binge eat something what I really love to eat.
both are valid, both are genuine, both are coming from inside, so both are genuine. So especially for the eating part, right? If you have written I want to eat this, I want to eat that ன்னு எழுதிருக்கீங்கல்ல, மேபி அது வந்து ஈஸியா இருக்கும். அந்த 3 நான் டிக் போட சொன்னீங்கல்ல, அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ சிக்கன் கிரேவி எழுதிருந்தீங்களா வித்யா? வித்யா ஏதோ எழுதிருந்தீங்க, என்ன சாப்பிடணும்? ஏதோ ஒரு ஆமா, பரோட்டா சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிடணும்னு எழுதியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பரோட்டா சிக்கன் கறின்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த பரோட்டா சிக்கன் கறி வந்து இந்த வாரம் எங்க நீங்க செஞ்சு சாப்பிடணுமா, வாங்கி சாப்பிடணுமா? வாங்கி சாப்பிடணும்னா எந்த ரெஸ்டாரண்ட்ல பெஸ்ட் டேஸ்ட் கிடைக்கும், நல்ல சுட சுட கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு வாங்கி, வித்யா யூ ஷுட் ரியலி ஈட் இட் மைண்ட்ஃபுல்லி. அது வந்து இனிமேல் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா, அதுதான் ஒரே கடைசி தடவை நீங்க அதை சாப்பிட போறீங்கன்னா, அதை வச்சு நல்லா மனம் மோந்து பார்த்து, யாரையும் உள்ள விடாதீங்க, ஒவ்வொரு வாய்க்கும் கண்ணை முடிக்கோங்க, அதை ரசிச்சு 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 ஒரு ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சு, என்ன என்ன பார்ட் அதுல பிடிச்சிருக்குது உங்களுக்கு? சிக்கனா, காரமா, அந்த மசாலாவா, அந்த சூடா இருக்கிறதா, என்ன அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு ஒரு வாயும் நல்லா சூ பண்ணி சாப்பிடுறீங்க. அதாவது you should get that and sit in a place and without talking to anybody, you should at least take minimum 20 minutes to eat it. minimum மெதுவா ஒரு ஒரு வாயா அந்த மாதிரி சாப்பிடுறப்போ, the next time you will crave for it will be like after 6 months or after 1 year. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த ஆசையும் உள்ளதுதான் வந்திருக்கு, ஹெல்த்தியா சாப்பிடணுங்கிற ஆசையும் உள்ளதுதான் வந்திருக்கு. which one we are doing more frequently matters, right? So it's okay, honor both. For now, just leave it there. And when I will talk about that contradicting thing, why there is a minimalism and why there is an abundance, we will talk about it at that time. Okay. So how many of you are inspired to complete your 108 wish list? Yeah. Just read what they have shared. So please start writing. Even if it is only 30, 40 or 50, it's okay, still share. But start it, okay? ஒரு push தேவைப்படுது, okay? If I just don't push you or if I don't make you do it, you might not do it. Now, I made them read it because it will really inspire all of you. So please complete that. And so the puja room, please complete that, because without completing one, if I continue to add more and more, then there is no point. So please complete that also. Did you all try mindful smelling? நான் இந்த தடவை அங்கே அருணாச்சல் பிரதேஷ் போகிறப்போ அந்த மலை மேலாம் போயிட்டு இருக்கப்போ எக்கச்சக்கமான ஸ்மெல்லு, தைலம் ஸ்மெல்லு, ஒரு பூ ஸ்மெல்லு, மாம்பழம் சாப்பிட்றப்போ மாம்பழம். அதுக்கப்புறம் டிரைவர் வந்து நிறைய பான் போட்டிருந்தாரு, ஒரு தூங்கவே முடியல, டக்குன்னு அந்த மலையில போறப்போ பான் ஸ்மெல் வந்துச்சு. ஸோ the whole week I was observing a lot about the smelling sense. Did you all try? அண்ட் குக்கிங் வித் கியூட்டிஸ்ல எல்லாரையும் வந்து ஸ்மெல் பண்ணி சமைங்கன்னு சொல்லியிருந்தா, அங்கே 2 பேர் வந்திருந்தாங்க, நேத்ரா தாம்ரா, அதுல இருந்து வந்திருந்தாங்க. அங்கேயும் எல்லாரும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ஸ்மெல் பண்ணி சாப்பிட சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிட்றப்போ. ஸோ that was something fun. Did you try or you want to do it this week? கொஞ்சம் ட்ரை பண்ணேன் மேம். நான் நிறைய ஞாபகம் வரல, அப்பப்போ கிச்சன்ல இருக்கப்போ மட்டும் ஞாபகம் மட்டும் ட்ரை. It's not about only the kitchen or eating part, but the smelling sense we really don't, we are not consciously doing it these days, right? We just அதான் நானும் ரியலைஸ் பண்ணேன். லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணாததுனால ரொம்ப மறந்துடுறோம் நம்மளால. லைக் ரொம்ப ஞாபகம் வச்சு பண்ற மாதிரி இருக்கு, எஃபர்ட்லெஸ்ஸா வரல.
ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. நம்ம அம்மா ட்ரெஸ்க்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், நம்ம ட்ரெஸ்க்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறப்ப ஸ்மெல் பண்ணி பாருங்க, அப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும். நிறைய குட் ஸ்மெல் பேட் ஸ்மெல் அப்படியும் இருக்கும். ஆனா it is still worth consciously smelling and consciously using that. So we'll continue with the puja room declutter and mindful smelling this week and 108 wish list. So we will continue with that. Okay. I wanted to talk about something. I wanted to talk about two things. See, every time we go between duality, uniqueness, and okay, see, when it comes to uniqueness, whatever we are doing, we want to show ourselves unique, right? Now, when you did all your dress decluttering and all, we have all those dresses because we did that 7Y exercise, right? So that 7Y exercise, we did that. We were asking why we are wearing special dress because we want everybody to appreciate. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த யூனிக்னஸ் வந்து we all want to showcase uniqueness. Oh, உமையாள் வந்து இப்படி இருப்பாங்க, பிரியங்கா வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும், சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம், ரைட்? ஸோ I used to tell this. So in a function, I always come back to the dressing part because that is what is getting processed in my mind. So ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ நம்ம நல்ல எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி, எக்ஸ்பென்சிவ் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த இடத்துல நம்ம தனியா தெரியணும் அப்படிங்கிற ஒரு யூனிக்னஸ்க்காக. இல்ல அந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளா போறேன், நான் ரொம்ப ஜுவல்லா போடாம நான் சிம்பிளா போய் அங்க தனியா நான் தெரிவேன், ஏன்னா அங்க எல்லாரும் போட்டுட்டு வந்திருப்பாங்க, நான் வந்து ஒன்றும் பண்ணாம சிம்பிளா போய் அப்படி நான் யூனிக்கா தெரிவேன் அப்படின்னு நினைக்கிறது, அதுவும் யூனிக்னஸ். இதுக்கு என்னன்னா, why we have to show that we are unique அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும். So do you want to be a flamingo among pigeons? If you are a flamingo, you can be a flamingo. If you are a pigeon, you can be a pigeon. But அங்க இருக்கிற எல்லா பிஜனுக்கு நடுவுல ஒரு ஃபிளமிங்கோவா தெரியணும், இருக்கிற ஃபிளமிங்கோஸ்க்கு நடுவுல நான் ஒரு பிஜனா தெரியணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க மைண்ட்ல இருக்கான்னு பாருங்க. See, if there is an island, there are 10,000 people living. All the 10,000 people have the same house. ரொம்ப பியூட்டிஃபுல் பங்களா ஹவுஸ், பட் ஆல் த 10,000 ஆர் ஹேவிங் த சேம் பங்களா ஹவுஸ், நோ டிஃபரன்ஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. 10,000 ஃபேமிலிஸ் அந்த சிட்டியில இருக்காங்க. ஒரு நாள் ஒருத்தர் மட்டும் போய் ஒரு மலையோரத்துல ஒரு தண்ணி இருக்கிற ஆத்தோரத்துல போய் ஒரு சின்னதா ஒரு குடிசை கட்டி அங்க இருக்காரு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்ட்டு அங்க போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. All the 10,000 will be longing for that. Oh wow, look at that. இந்த அருணாச்சல் பிரதேஷ் போனப்போ எனக்கு இது ரொம்ப தோணுச்சு. அங்க போனப்போ நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், இவ்வளவு சூப்பரா இருக்கு, மலை இருக்கு, அருவி இருக்கு, காத்து எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சே பேசாம இங்க வந்து இருந்துடலாமா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ, இல்ல 2 நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்பி நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறதுக்கு ஓகே, பட் இங்க வந்து நம்ம இருக்க முடியுமா? எங்கேயுமே வைஃபை கனெக்ஷன் கிடையாது, நாங்க எங்க ஸ்டே பண்ண இடத்துலயுமே வைஃபை கிடையாது, சிக்னல் கிடையாது, இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? போனே எடுக்கல, எங்காச்சும் குட்டியா சிக்னல் கிடைச்சா அப்பதான் அந்த போஸ்ட் எல்லாம் போடுறது, ஏதாவது மெசேஜ் அனுப்புறது, மற்றபடி சிக்னலே இல்லை. இந்த மாதிரி நிஜமா நம்ம நிறைய நாளைக்கு இருப்போமா அப்படின்னு கேட்டா தெரியல. அப்போ அங்க ஒரு கைடு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவர் வந்து புத்திஸ்ட், அவரோட ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அவர் சொல்றாரு, இப்பெல்லாம் எல்லாரும் சிட்டிக்கு போகணுங்கிறாங்க, பட் சிட்டிக்கு போய் எப்படி 2 நாளைக்கு மேல இருக்கிறது? 2 நாள் எப்பயோ ஒரு நாள் சிட்டிக்கு போகலாம் வரலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க போய் இருக்கவே முடியாது. அங்க எப்படி இருக்கிறது சொல்லுங்க? அங்க வந்து பயங்கர ஹீட்டு,
அங்க வந்து ஒரே டிராஃபிக்கா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்ல, இங்க நாங்க எவ்வளவு நல்லா இருக்கோம்ட்டு அதையவே அப்படியே உல்டாவா சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன். So this question is a very, very famous question. Do you want to be a flamingo among pigeons? Is that what we are really trying throughout our life? So இதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம், நம்ம யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. The uniqueness will bring lot of ego. As we keep satisfying our uniqueness interest, that will bring lot of ego. What is that opposite to uniqueness? Oneness. I felt lot of oneness in this trip. Why? Because not only in this trip, even in our tribe community, when you all are sharing your wishes, your wins, your mistakes, like you are not able to complete the homework, adunala neenga carry pandra guilt illa in general, all the fears, when you share your fears, your struggles, your longings, I see myself in all of it. And when one person in the group shares, others are also feeling the same thing, right? So there is a lot of things that is common in us. And only when you start to connect that, you will start feeling oneness. இப்போ நம்ம இவங்களோட 108 wish list படிக்கிறப்போ we feel ஆமா எனக்கும் இது வேணும், எனக்கும் இந்த ஆசை இருக்கு, எனக்கும் இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? And if somebody is sharing their struggle, we know ஆமா எனக்கும் அதே struggle தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுல வந்து we are feeling oneness. So these are two different things. What will this oneness bring? Lot of love for people. So we have to keep questioning, am I here or am I here? Again, it is not wrong being in any of this. இப்போ எதுல யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா, if you take நான் டாக்டர் பால் ரீசெண்டா நிறைய பார்த்துட்டு இருப்பேன். அப்போ we all are coming from different lineage, right? We all have different ancestors, we are coming from different lineage, different parents, but every cell in us, every fingerprint is different. And the fingerprint different இருக்கிற மாதிரியே நம்மளோட gut bacteria, he is telling, it is completely different for each and every person. It's completely unique combination. Full gut bacteria எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது டோட்டலா வேறையா இருக்கும். So the lineage, the skin, the hair, the look, the height, weight, all that we have got is the unique part. What is inside our mind, the struggle, fear, the wish to experience that abundance, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் you will see lot of oneness. So I want you to just put this thought in your mind and then continue to just think about it, because all our struggle, all our life, we are trying to show that we are unique, but actually we are unique in few ways, but all that we are longing for is to come to that oneness, right? ரொம்ப ஏதோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். Did you all make some connection? Do you feel some bulb in your understanding? எஸ் மேம். ஆக்சுவலா முன்னாடிலாம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ட்டு எனக்கு நிறைய தோணும். இப்பெல்லாம் வந்துட்டு அந்த அந்த ஃபீல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. லைக் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்லாம் இல்லை. அப்புறம் யாராவது நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் பார்த்தா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, எனர்ஜைஸ்ட். ஸோ மேபி தட் இஸ் வாட் டிரைவ்ஸ் ஈவன் ட்ரையோ குரூப் ஆர் வேற எங்கேயாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல கூட
நம்மள மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்கன்னா இந்த ஜெல்லிங் அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தட் ஃபீல்ஸ் வெரி குட். Yeah, so keep that in your consciousness and keep checking. நான் இது பண்றது வந்து யுனிக்கா தெரியணுங்கிறதுக்காகவா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோயிங் ஃபார் அ பாட்லக் என்னோட டிஷ் வந்து பயங்கர டேஸ்டா இருக்கணும் யுனிக்கா தெரியணும் அப்படிங்கிறத விட இதை சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் என்னோட லவ் ஷேர் ஆகுது, இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் ஆல் ஆர் ஹாப்பி ஈட்டிங் மை டிஷ்னு அந்த இன்டென்ஷன் மாறுறதுக்கு திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ரியலி ஹெல்ப். Yeah, so that's all I had for today because the pending homework with the pending homework I don't want to keep adding to it. So the people who have completed 108 wish list, please pick 3 and then do it. And then mindful smelling and maybe mindful eating, like I was explaining Vidya. If you at least in this 1 week try 2 meals, try to eat 2 meals mindfully with all the 5 senses. அந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் 108 விஷ் முடியுங்க. அதுக்காகவே நான் வந்து ஐ எம் நாட் கிவிங் யூ ஹோம்வொர்க். ப்ளீஸ் கம்ப்ளீட் தட். And what if I read all the 15 of you 15 into 108? It will be an amazing experience. It will be really very very helpful for us complete our 108 wish list. And இந்த ஒரு வேலை பண்றதை விட வேற எந்த வேலையும் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. This is your top priority and always keep carrying it in your phone or anywhere. Keep thinking about எப்படி அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தா இவங்க 3 பேர் முடிச்சு அனுப்பிச்சாங்களா அந்த மாதிரி இந்த 118 டிக் போடுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க டெய்லி யோசிங்க. your time will be spent very wisely. I mean, spend your time only on this top priority project. Any questions from anybody? No questions? Then we can wind up. Akka, can you hear me? Yeah. Yeah, I was thinking about this uniqueness and oneness just yesterday, Akka. So a lot of things happened, and suddenly I realized that though I didn't put that much effort in thinking that I should be unique, but I understood that I'm standing out everywhere. So, and that is a part of me is feeling that I am not I'm not included. அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. why am I like I don't fit in anywhere. அப்போதான் I thought about the same thing yesterday, that why am I putting effort in looking at what I'm different in? Why can't I put the same effort in thinking what is the same thing I have with everyone around me? So I keep thinking that maybe there is somewhere else வேற ஏதோ பார்ட்ல என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்கள தேடி அவங்க கூட இருக்கணும். Then I keep thinking that if I was to be there, then I would have been there, but I am here. So அப்படிதான் இவங்க கூட ஏதோ காமனா நிச்சயமா இருக்கு. So that is why I am staying here. So I think I should stop thinking about what I have different with each of them than with my own family. I should think about what I have very common, and maybe that will really help me in gelling with the environment. So I was thinking that, Akka, because I think that I very recently shifted to Kolkata. It's because it is emotionally a very different thing for me to be here, and especially to be with in-laws and everything continuously, and with my mother also coming. It's been a very different thing. So it had been a very mental struggle that to gel with everyone and suddenly to switch over to different kind of people. இங்க mother-in-law கிட்ட வேற மாதிரி there is a very big switch over when I go to
Amma's place, and then I come again here. So I was thinking the same thing yesterday. என்ன இப்படி ஒரு what to say, uh, like mental dilemma, like what is happening, uh, என்ன பத்தி என்ன அப்படி அப்படி என்ன பெருசா நான் பெருசா பண்ணிட்டேன். நான் இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும். the concepts which I hold on to, இல்ல நேச்சர் கியூர் தான், this is the thing, இப்படிதான் பண்ணணும், this is the movement is the thing, and all these things. Yesterday I questioned each and everything. I was questioning the same uniqueness and oneness, and I was like, I don't want to be unique. I want to fit in na அப்படி இல்ல ki ஆஹ் என்ன எனக்கு என்ன வேணுமோ அதை மறந்து இது பண்றது இல்ல, but I want to be accepting and be accepted everywhere அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. So the moment you said the same topic today, it is like, uh, yeah, maybe what I was thinking was in the right direction. And never try to fit in, Divya, because that is your uniqueness, and you don't see. எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க who loves to gossip. I love them, okay, but I'll not be able to fit in there. I have friends who really loves to eat outside and non-veg all the time. I cannot fit in there. And there are friends who love our company, but because my husband doesn't drink, they don't include us in their group. So we are not included. Should I really worry about this? Not at all, right? In the acceptance question, you are still having struggle accepting yourself. When you have accepted yourself 100%, you don't care about anybody's acceptance. அங்கதான் நம்ம ரீச் ஆகிறதுக்கு போலாம் ஒழிய, you will hurt yourself more by trying to fit yourself everywhere. அது பண்ணவே பண்ணாதீங்க. You don't have to, இல்லையா? But when it comes to the immediate family, it's not about fitting, it is about acceptance. You accept yourself. நான் தான் சொன்னேன் அந்த எப்பயுமே, see, everybody thinks that when I put all these recipes, they think that my entire family eats very clean all the time, அப்படி நினைச்சுக்கிறாங்க. But I felt so relieved when I started speaking the truth. I told, இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆயில் சேர்த்தாதீங்க, மீட் நல்லது இல்லை, நம்மளுக்கான ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டு நானே போய் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி என் பசங்களுக்கு கொடுப்பேன். That is the reality. I do follow. I don't eat non-veg, so I'm telling you. But என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட்றாங்க. இப்போ பசங்க நிறைய வெளியே சாப்பிட்டாங்க ஒரு மாசமா. I've been traveling a lot, and they're kind of freaked out after school done, and அதெல்லாம் முடிச்சங்காட்டிக்கு they're eating a lot. And my daughter fell sick when I was in Arunachal Pradesh, so she was vomiting a lot. She had a farewell party to attend. All this is happening, and I'm able to accept it. I know what I should do, I know what I can do, but they are choosing this path of trying it out, falling sick, and realizing that the eating outside is making them fall sick. And now very person, they know completely. And I'm very thankful that she fell sick, because now she told that I will eat whatever I want to eat, I will make at home and eat in the decision. How much ever the theory that I talk is really boring for them. அப்போ அவங்களாவே அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் தட் அந்த கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க எல்லாத்தையும். எல்லாரும் let them do what they want to do. They will come back. But if you feel you are responsible, so your job is only to just tell them instruction, or tell them your understandings, tell that this is this, that. But ஒரு பாயிண்ட்க்கு மேல, even if it is your own parents or kids, if they have to go through a suffering, you will have to let them to go through the suffering, and then detach yourself from that, and then watch them, but do whatever is needed from your end. எங்க அப்பா உடம்பு சரியில்லாம கடைசியா படுத்துக்கிறப்போ அந்த பெயின் he is the one going through all the pain. How much ever I love him, I am not able to take the pain from him. I can sit
press his legs, give him hot water, give him painkiller, give him medicine, take him to hospital. இதெல்லாம் நான் பண்ண முடியுமோ இல்லையா? The pain and suffering what he has planned for himself, he has to go through, right? அந்த இடத்துல I can even sit and cry with him. I can express all the ways that I want to express, but he will still go through that pain. That time you have to detach yourself that that is a soul and you are a soul. You are also feeling painful because of that pain, but and the detachment என்னன்னா if we start hanging on to the ideologies, right? The ideologies that becomes a trap. வினோதோட பாஷையில எப்பவுமே it becomes a trap. நான் இது சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்து நம்ம டீ குடிக்காதீங்க காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்றோம் பிகாஸ் இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த் அண்ட் இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் இட் இட்ஸ் கோயிங் டு improve your health. Anna, I saw somebody who had an account in the tea shop. He has not paid the account for 1 month. The tea shop owner is so angry on him. வந்து எத்தனை நாளா நீங்க பேலன்ஸ் பே பண்ணவே இல்லை, சும்மா வந்து டெய்லி டீ குடிச்சிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீ எடுத்து டொக்குன்னு வைக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனாலும் he drinks the tea because the whole day the only meal or drink that he is taking is that one tea. That one tea is giving him energy because he is looking for a job and all that. Okay, in the scenario நம்ம போய் அவங்க கிட்ட வந்து நீங்க டீ குடிக்க கூடாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அதுல மேல கட் ஃப்ரூட்ஸ் போடுங்க, பனானா போடுங்க, ஸ்மூத்தி பண்ணுங்க, இதெல்லாம் everybody are doing what they know better. And so ஒரு பாயிண்ட்ல you tell it and then let them free. And the ideologies will really ruin your relationship and ruin your harmony, right? So our ideologies are only for us, and that also it should not have strict boundaries. இப்போ நாங்கள் அங்கே போனோம், ஈவினிங் 6:30 தான் டின்னர் சாப்பிடணும்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம், நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். பட் when we are traveling we ate it only at 8:30 every day because that's when it was available. So அந்த மாதிரி அங்கங்க நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் வச்சிருக்க வேண்டியிருக்கு. So don't try so hard. Don't try to fit in at all. Rather than start accepting. Fit inங்கிறது நடக்கவே நடக்காது. So don't. Thanks for sharing, Divya. Any other questions? Oh, if there are no questions, then we will wind up.